திருப்பதி ஏழுமலையான் கோவில் உண்மையில் முருகன் கோவிலா? பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு இங்கே முருகனைத்தான் வழிபட்டு வந்தார்கள் என்று நம்பப்படுகிறது. ஒரு முருகன் கோவில் எப்படி கட்ட வேண்டுமோ ஆகம விதிமுறைப்படி அப்படியே திருப்பதி கோவில் கட்டப்பட்டுள்ளது. முன்பு திருப்பதியை திருவேங்கடம் என்றுதான் அழைத்தார்கள். திரு கூட்டல் வேல் கூட்டல் இடம், அதாவது வேலை வைத்திருந்த வேலவனுடைய இடம். அது மட்டும் இல்லாமல் திருப்பதி மூலவருடைய சிலையில் 2 கைகள் மட்டுமே உள்ளது. இடது கையை இடுப்பில் வைத்தவாறும் இருக்கும். எந்த ஒரு விஷ்ணு பகவான் சிலையிலும் அப்படி இருந்ததில்லை. திருப்பதி ஏழுமலையான் பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு முருகன் கோவிலாக இருந்ததாகவும் வைணவர்களால் அது பெருமாளாக மாறியதாகவும் கூறப்படுகிறது. பாலமுருகன் என்ற பெயரே பாலாஜியாக மாறியிருக்கிறது என்றும் நம்பப்படுகிறது. எந்த ஒரு விஷ்ணு கோவிலிலும் கொடிமரமும் கருடனும் இல்லாமல் இருந்ததில்லை. அவை இரண்டுமே திருப்பதியில் கிடையாது. தெப்பக்குளம் இல்லாத ஒரே விஷ்ணு கோவில் திருப்பதி தான். அதன் பின்புதான் புஷ்கரணி என்ற ஒரு புதிய குளம் எழுப்பப்பட்டது. இவை மட்டும் இல்லாமல் எந்த ஒரு பெருமாள் கோவிலிலும் மொட்டையடிக்கும் வழக்கம் இல்லை, திருப்பதியை தவிர. கருடனுக்கு சன்னதி இல்லாத ஒரே கோவில் திருப்பதி தான். குன்று இருக்கும் இடமெல்லாம் குமரன் இருப்பான்.